இங்க ஒரு திருடன் கடந்த சில நாட்களா திருட போனாலே அது தோல்வியில முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு திருட்டு இது மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி கடவுளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். ஒரு கோயில்ல சிலைய திருட போறான், ஆனா அதுவுமே ஃபெயிலியர் ஆயிருச்சு. போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி ஆத்த கடந்து போனா ஆள் நடமாட்டமே இல்லாம பகவதி அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கும், அங்க இருக்கிற சிலைய வேணா திருடி பாருன்னு ஐடியா கொடுக்கறா. இவனும் அந்த ஆத்த கடந்து கோயிலுக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த பாம்பை துரத்தி விட்டுட்டு ஒரு வழியா அந்த சிலைய திருடிட்டு ஆத்துக்குள்ள குதிச்சிடறான். ஆனா ஒரு கையில சிலைய வச்சுட்டு அவனால நீந்த முடியாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிக்கிறான். அப்போ யாரோ ஒருத்தங்க அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இவனுமே கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா. இவனுமே யாருமா நீ, எதுக்குமா என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு நான் தான் பகவதி அம்மன் சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவனாலே நம்ப முடியல. நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்காக நீ உண்மையாலுமே சாமினா உன்னோட ஒரிஜினல் உருவத்தை காமின்னு சொல்லி கேக்குறான். அவங்களுமே உண்மையான ரூபத்துக்கு மாறி அவனுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிடுவான்னு பார்த்தா அவங்க நகையெல்லாம் வித்தா எவ்வளவு வரும்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான்.